அனைவருக்கும் வணக்கம். இதுதான் விவசாய அனைவருக்கும் தெரியும், சவுக்கு கன்று, சவுக்கு மரம். அதாவது எதனால் இது பார்த்திங்கன்னா, இது நம்ம அலுவலகத்து மூலிமா கொடுத்துருக்கக்கூடிய சவுக்கு மாதிரி தோட்டம். தரமான சவுக்கு நாட்டுகளை நம்ம கொடுத்து அதை எப்படி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும், என்ன அளவுக்கு நீங்கள் பிரான்ச்சஸ்லாம் எடுத்து விடணும், எந்த ஸ்டேஜில் உரம் கொடுக்கணும், செடியில் வேர்ப்புழுகள் அடிக்கிறது என்ன மருந்து கொடுக்கணும், இந்த ஆலோசனைகள்லாம் நம்ம நேரில் பார்வையிட்டு அதுக்கு தகுந்த சொல்யூஷன் கொடுத்தா, டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்தா நம்ம மாதிரி தோட்டம் தான் இது. நம்ம அலுவலகத்து மூலம் கொடுக்கக்கூடிய தரமான சவுக்கு நாட்டோட வளர்ச்சியை தான் உங்களுக்கு நேரடியாக வீடியோ எடுத்து போகிறோம். இது திருச்சி மாவட்டம் குளித்தலை வட்டம் பக்கத்தில் லோகனவன்கிற சார் தான் நடவு செஞ்சுருக்கிறாங்க. நடவு செஞ்சு நியரஸ்ட்டு 10 12 மாதங்கள், அதாவது ஒரு இடங்கள் ஆகக்கூடிய கன்று. எவ்வளோ குரோத்து 12 15 அடி உயரங்கள் போயிட்டுருக்கு. 15 அடி ஹைட் இருக்குங்க. வருமுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு குச்சோட தடிமனம் இந்த அளவுக்கு இருக்குங்க. இன்றைக்கி பிரான்ச்சஸ்லாம் எடுத்து வராங்க. எடுக்கக்கூடிய கிளைகளை அப்படியே மண்ணுக்குள்ளேயே கீழேயே மூடாக்கு மாதிரி போட்டோம்னா களை வராமல் தடுக்கலாம். ரெண்டாவது, ஈரம் நல்லா தாங்கி பிடிக்கும். மூணாவது, அந்த தலைகளை மக்கி அந்த செடிகளுக்கு உரங்களாகவும் ஆகும். இது போல் பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு 5 அடி ஹைட்டுக்கு மட்டும் எடுத்து விட்டோம்னா போதுமான அளவு கிளைகள் எடுத்து விட்டால் போதும். அதுக்கு மேற்கொண்டு செடிகளோட வளர்ச்சிக்கு அந்த கிளைகள் உறுதுணையாக இருக்கும். வருங்க. அதாவது எனக்கு தண்ணி என்னோடய தோட்டத்தில், விவசாய தோட்டத்தில் தண்ணிகள் கம்மியாக இருக்குது. அதிகமாக நெல்லோ மற்ற வெங்காயமோ அதிகமாக தண்ணி வச்சு எங்களால் பயிரிட முடியல, ஆட்கள் அதிகமாக கிடைக்கல. அதனால் விவசாயம் பண்ண முடியாமல் நாங்கள் சும்மா போட்டிருக்கோம். அதனால் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்க விவசாயி ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நம்ம குறைஞ்ச அளவில் தண்ணியை வச்சு நம்ம அதிகமாக கொஞ்சம் பயிரிடலாம் அப்படின்னு விரும்பக்கூடிய விவசாயிகள் இதுக்கு வேலையாட்கள் குறைவு, தண்ணிகள் அதிகமாக விட வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணிகள் கொடுத்தாலே போதும். ஆரம்ப ஸ்டேஜில் 3 நாளைக்கு ஒரு டைம், இளங்கன்றதுனால 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தா போதும். கொஞ்சம் வளர வளர இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கன்றுங்களுக்கெல்லாம் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். அதனால் வளர்ச்சியை பாருங்கள் எந்த அளவுக்கு. ஒரு 10 மாதம் 12 மாதத்துலேயே இந்த அளவுக்கு பருமன்லையும் இவ்வளோ குரோத்தும் நல்லா தரமாக வளரக்கூடிய கன்றுகளை நம்ம தேர்வு செய்யப்பட்ட நாற்றுகளை கொடுக்குறோம். கொடுத்து இவ்வளோ ஆரோக்கியம் வளரக்கூடிய கன்றுகளில் நம்ம அலுவலகத்து மூலியமாக கொடுத்துருக்கக்கூடிய பிளான்ட்டு. அதாவது சவுக்கு வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆர்வமுள்ள விவசாயிகள் நம்ம ஆஃபீஸ் நம்பரை தொடர்பு கொண்டு கன்றுகளை பெற்று நல்லபடியாக வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக 2.5 வருடம் 3 வருடங்களே நம்ம அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியும் பருமனும் வளரக்கூடிய கன்றுகள் தான் நம்ம தேர்வு செய்து கொடுத்துட்ருக்கோம். ஆர்வமுள்ள விவசாயிகள் நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.